நான் இந்த கூட்டத்தில் நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தவறாமல் நான் கலந்து கொள்வேன். இதற்கென்றால் நாம் தலைவர் கூறியது போல அந்த திராவிடர் என்ற உணர்வு எல்லா மதத்தினரிலும் இருப்பது போல ஒரு பிடி அதிகமாக ஏனென்றால் இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். அதனால ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பேக்வர்ட் ஆகிட்டே இருக்கும். மதத்தை பற்றி பேசக்கூடாது. அந்த மாதிரி சொல்லதான் நம்ம மதத்தை இன்னும் நம்மளுடைய மதத்தை முன்னிலையாக கொண்டு வர வேண்டும் என்று நானும் பல விதத்தில் பல இடங்களுக்கு சென்று உரையாற்றி நம் மதத்தை பற்றி நான் என்ன சொல்றது, நம்மளுடைய ஒற்றுமை பற்றி சேலம் மாவட்டத்தில் நம்மளுடைய மதத்தை திராவிட சங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று பெரியாக நாம் செல்லும் இடங்களுக்கெல்லாம் திராவிட சங்கத்தை பற்றி கூறியும் போட்டோக்களையும் ஆடியோக்களையும் வீடியோக்களையும் காட்டியும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த சமஸ்டி விழாவுக்கு கலந்து கொள்ளவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைய எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு வேலை இருந்தது, அதனால அதை நான் போக வேண்டியிருந்தது. இதை நான் சிறு வயதிலிருந்து கொண்டு நான் முதலியாக பிகாம் முடித்துக் கொண்டு சேலம் வந்த பொழுது திரு எம்.வி. ரங்கராஜன் ஆடிட்டர் அவரிடம் சிஏ சேர்ந்து கொண்டேன். முதலில் என்ட்ரன்ஸ் எழுதுவது அது மிகவும் கடினம். பிறகு என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர் எழுதும், அதுவும் நான் இன்டர் பாஸ் ஆகிவிட்டேன். எம்.வி. ரங்கராஜனிடம் நான் கற்றுக்கொண்டது பல. அப்பொழுது என் பரிச்சயமானவர்கள் திரு சிறுவாக்கர் அவர்கள் இல்லை, அவர்கள் எனக்கு தெரியாது. திரு சைனோ மாமா அவர்களும் ஸ்ரீராம் மாமா அவர்களும் மாதவ மாமா அவர்களும் நான் ராஜாஜி பாலிடெக்னிக்கில் எவ்வளவு இந்த திராவிட சங்கத்தில் உழைத்திருக்கிறேன். 21 வயது பெண்மணி எப்பொழுது அப்பொழுது இந்த திராவிட முதலத்திற்கு எப்படியெல்லாம் என்னைதான் வைத்துக் கொண்டு அனைவரும் வசூல் பண்ண சொல்வார்கள். நான் தான் சிட்டுக்குருவி போல அங்கே மிகவும் திருந்து வசூலிப்பேன். ஆனால் இப்பொழுது லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் பார்த்தால் வெகு பிரமாதமாக கவனிக்கக்கூடியதாக ஒவ்வொரு பதிவிலும் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அப்போதெல்லாம் அவ்வளவு பேலன்ஸ் ஷீட் செய்யலாமா, அப்ப எல்லாம் இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இல்லை தானே, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்பெல்லாம் மினிமம் கொடுக்கறது 100 ரூபாய் கொடுக்கறதே ரொம்ப யோசனை. 50 ரூபாய் மேக்சிமம் 100 ரூபாய், ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தா அதான் மில்லியன். ஏன்னா அவளுக்கு மிக்க மரியாதை. ஆனா நம்ம திராவிட சங்கத்தை பொறுத்தவரையில் யாருக்கும் டிஸ்கிரிமினேஷன் பண்ண மாட்டாங்க. அனைவரும் சமம் என்ற உரிமை பொருள் இருப்பாங்க. ஆனா இந்த தில்லையில் இந்த மாதிரி ஒரு பிரபான நிகழ்ச்சி நடத்துவதும் ராமு அவர்கள் ரேணுகா அவருடைய திருவி அவரோடு சேர்ந்து பிரம்மாண்ட கிளையாக 1வது கிளையாக அனைவரும் காப்பணும் 1வது கிளையாக பிரம்மாண்ட கிளையில் இந்த திரு ராமு தம்பி அவர்கள் இந்த கிளையை பாடுபட்டு அறுபாடுபட்டு செய்கிறார். எனக்கு மிகவும் பிடிக்கும் ராமு அவர்களை. நான் அவங்க பொழுது நான் தம்பி என்று செல்லமாக கூப்பிடுகிறேன். நம்மளுடைய தலைவர் திரு சிறுவாக்கு அவர்களும் இந்த திராவிட சங்கத்திற்கு மிகவும் உதவியாகவும் உத்தரையாகவும் திரு ரமணி மாமா அவர்களும் அவ்வப்போது சில கேள்விகளை கேட்டு உற்சாகப்படுத்தியும் மற்ற உறுப்பினர் அனைவரும் கோஆபரேஷனாக கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாமி. அந்த மாமிக்கு பொன்னாடை பற்றி மாமி ஒரு நிமிஷம் பிரபாமிஸ் அவங்க பொன்னாடை பற்றி கவனிக்கணும் உண்டு. பொன்னாடை Thank you.